மீன லக்னக்காரர்களை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த சமுதாயத்திலே இவர்களை அனைவருமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்ட சண்டை போகிறதே வேலையாகும். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, மக்கள் தொடர்பு அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதி மீன லக்னமாக இருக்காருன்னா மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்தை சனி பார்த்தா மக்கள் செல்வாக்கு. 7ல் சனி இருந்தால் மக்கள் செல்வாக்கே கிடைக்காது, திடீர்னு ஒரு நாள் தலைவர். இது வித்தியாசங்கள் இருக்குது. இருக்க பார்வைக்கு ஒரு பலன், இருக்க இடத்துக்கு ஒரு பலன் சொல்லலாம். 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் மக்கள் தொடர்பு கண்டிப்பாக இந்த மீன லக்னக்காரர்களுக்கு உண்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மீன லக்னக்காரர்களுக்கு ஆயுள் பயம்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம். ஆப்ரேஷன் எதனால் நடக்க வேண்டியதுன்னா அது ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சிடும், பயப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை ஆமாம், பயப்பட வேண்டாம். வெளிநாடு வாழ வாய்ப்பு தானாக தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாலண்டரியாக கூப்பிடுவாங்க, ஓடி போயிடுங்க. கடலை படிக்கிறதுக்கோ வேலைக்கோ எதுவாக இருந்தாலும், படிக்க போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி ஓடிடுங்க. மீன லக்னமாக இருந்தால் வெளிநாடு வாய்ப்பு வந்தால் கண்ணு மூடிட்டு ஓடிடுங்க. எந்த ஜோதிடர்கிட்டையும் போய் நான் போகலாமா நம்மலாம் கேட்காதீங்க, கிளம்பிடுங்க, உங்கள் வாழ்க்கை மாறிடும். மீன லக்னக்காரர்கள் எங்கே போகலாம், எங்கே போனால் இவங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. வஜ்ர வேல் இருக்கக்கூடிய முருகன். வேல்னா வஜ்ரவேல். வஜ்ரவேல் தெரியாதவங்க கூகுளில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். வஜ்ரவேல் முருகன் கையில் வஜ்ரவேல் வச்சுருப்பார். அந்தமாரி முருகன் கோவிலுக்கு எங்கே வேணாலும் போய் தாமரை மலர்களை வாங்கி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள், பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அதேமாரி காஞ்சிபுரம் அருகில் பெருநகர் என்ற ஒரு ஊரில் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருக்கோவிலில் உள்ள ஜேஷ்டாதேவி அம்மனை வழிபட்டாலும் இவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம்.